அவ்வளோதான். நம்ம கார்டன் ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி ஆக்சுவலாக இது கொடி கட்டணும். பட்டு நம்ம எல்லா டைமும் கொடி கட்டி கரெக்டாக எக்ஸாக்டாக வரல. இந்த டைம் ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா அப்படியே கீழே நம்ம ஊர்லலாம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா கீழே கொடி கட்டாமல் அப்படியே பரப்பாக விட்டுருப்போம். ஸோ அதில் நல்லா தான் இருக்கும். பட்டு இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு தக்காளிக்கும் இந்த சிட்டிக்குள்ளே இந்த நம்ம வாங்கி வைக்கிற தக்காளிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மினிமம் தான் ஹைட் இருக்கும் நம்ம ஊரில் வைக்கிற தக்காளியெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஒரு செடியோட க்ரோத்தை பார்த்திங்கனாவே எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே தெரியும் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. ஸோ இது ஹைட்டு படி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஹைட்டு. ஸோ அதனால் இதுக்கு மோஸ்ட்லி கம்பல்சரி கொடி தான் கட்டணும். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலலாம் கம்மியாக தான் இருக்கும் ஹைட்டு. பட் இந்த ஒட்டன்சத்திரம் இந்த சைட்லேருந்து எடுத்துட்டிங்கனாவே தக்காளிக்கு மோஸ்ட்லி கொடி தான் கட்டுவாங்க. பட் நம்ம ஏரியாவில் கொடி கட்டினது கிடையாது நேற்று வரையும். பட் நம்ம ஏரியா முறைப்படியே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கீழே சும்மா பைப்பு இந்த கம்பை வச்சு நம்ம கீழே அதாவது தரையில் வந்து காய் படாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா. இப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரி நல்ல க்ரோத் இருக்குது. பார்த்திங்கன்னா பூ நல்லா விட்டுருக்கு. பூ விட்ட பூவில் எதுவும் வேஸ்டேஜ் ஆகாமல் நமக்கு காயும் அப்படியே எடுத்துருக்கு. ஏன்னா நிறைய டைம் பார்த்திங்கன்னா பூ வைக்கிறது நிறையா வைக்கும். பட் அந்த பூ உதிர்ந்துடும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது. நல்லா கிளியராக தெரியுது. பட்டு எந்த வேஸ்டேஜும் அதிகமாக இல்லாத மாதிரி. ஸோ இந்த டைம் நம்ம பார்த்திங்கன்னா அந்த நடைபாதையில் குச்சியை வச்சு கீழே இது செடி போட்டிருக்கோம் கீழே படாத அளவுக்கு. பட் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நிறைய காய் வருது. ரொம்ப பெரிய ஈல்டு இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தோணுது. பட் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற செடியில் மாதிரி ஈஸியாக போய் உள்ள காய் எடுக்க முடியாது. பட் இது கொஞ்சம் நிதானமாக போய் கொஞ்சம் கவனமாக போய் கொஞ்சம் இல்லை நிறையவே கவனமாக போய் தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம நிறையா காய்கள் இருக்கிறதுனால பூ இருக்கிறதுனால நம்ம அந்த பழம் எடுக்கும்போது ஈல்டுக்கு வந்து அதை நம்ம ஏர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கவனமாக போகணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் கூட செடிகளில் இருக்க பூக்கள் உதிர்ந்துடும். பட் உதிர்ந்துச்சுன்னா நமக்கு க்ரோத் அதிகமாக இருக்காது. பட் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம காய்கள்லாம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ அருமையாக அழகாக வந்திருக்கு. இந்த டைம் ரிசல்ட்டு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம அதே மாதிரி தக்காளி எந்த அளவுக்கு வந்திருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற செடிகளும் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் பெரிய விஷயம் என்னென்னா நல்ல க்ரோத் இருக்குது. அதுதான் பெரிய அட்வான்டேஜும் கூட. நம்ம இதில் எந்த மருந்தும் இது நேற்று வரையும் அடிக்கலை நம்ம. ஸோ அதுவே நமக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த டைம் இவ்வளோ ஈல்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் பிளான் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாஸில் இருக்கேன். பட் ஃபர்தராக பார்க்கலாம் நம்ம இது எப்படிங்கிறது. நம்ம இன்னும் ஈல்டு எடுத்து மழை டைமில் எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா க்ரோத் இருக்குது இந்த டைம். ஸோ மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் நமக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அதாவது விவசாயம் பண்ணி அதோட ஈல்டை பார்க்குறப்போ தான் அதில் இருக்க மிகப்பெரிய சந்தோஷமே. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு அளப்பரிய சந்தோஷம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ ஈல்டு இருக்குது அப்படிங்கிறது.